Realme ல இருந்து லேட்டஸ்டா Realme 10 Pro 5G Coca-Cola edition அப்படினு இந்த மாதிரி ஒன்னு லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுக்கும் நார்மலா இருக்கக்கூடிய 10 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது போக இது எப்படி இருக்கு? எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். முதல்ல பாக்ஸ் பார்த்தவொடனே எங்கிட்டு பார்த்தாலுமே கொக்கோ கோலாவோட விளம்பர பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் கொக்கோ கோலா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. கலர்ஸ்மே அந்த ரெட் கலர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 10 ப்ரோன்னு போட்டு கொக்கோ கோலா அப்படின்னு பெருசா போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடியுமே ரெட் கலர்ல கொடுத்து அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள Realme 10 Pro கொக்கோ கோலா எடிஷன் மொபைல் இருக்கு. அதுக்கான ஒரு TPU கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கொக்கோ கோலா ஸ்டிக்கர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போக அந்த சிம் எஜெக்டர் பின்னுமே கொக்கோ கோலா மூடி மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் 33 வாட் அடாப்டர் இருக்கு. அப்பாடா Realme அடாப்டர் கொடுக்குறாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். மொபைலை கையில எடுத்தாலுமே இதுவுமே பாக்ஸை பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அதே டிசைனை தான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லி பெருசா போட்டு Realme அப்படின்னு சொல்லி சின்னதா போட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெட் பிளாக் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. மேல கேமராஸ் வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அதை சுத்தியுமே ரெட் கலர்ல ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் கொக்கோ கோலா இவ்வளோ பெருசா இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே சைட்ல சுத்தி பார்த்தாலுமே இங்கேயும் கொக்கோ கோலா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் கொக்கோ கோலான்னு தெரியணும்னு போட்டுருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல இந்த டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இங்க பெசல்ஸ் வந்து ரொம்ப ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பெசல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 1 mm தான் இருக்கு. அல்ட்ரா ஸ்லிம் பெசல்ஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. சின்னமே ரொம்ப குட்டியா இருக்கு. மேல பஞ்ச் ஹோல் சின்னதா கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 6.72 இன்ச்ல IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. பட் LCD-யா இருக்கு. அப்படியே இங்க கேமரா வந்தாலுமே ரியர்ல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், அதுக்கப்புறமா ஒரு 2 மெகாபிக்சல் ரெண்டுன்னு கணக்கு சேர்க்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா எப்பயும் கொடுக்குற அதே 16 மெகாபிக்சல். இதை எப்பவுமே மாத்த மாட்டேங்கிறாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீங்க அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் எடுக்க முடியுது. இன்டோர்ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பெரிய அளவுல செல்ஃபி கேமரா எதிர்பார்க்க வேண்டாம். ரியர்ல அந்த 108 மெகாபிக்சல் கேமரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர், சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலுமே பெரிய அளவுல நாய்ஸ் இல்ல. நல்ல குவாலிட்டியா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தா கூட டீசென்ட்டா போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த 108 மெகாபிக்சலோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அப்படிங்க சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. Realme UI 4.0 கொடுத்திருக்காங்க. அப்பாடா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மனசை தேத்திக்கலாம். ஒரு சில மொபைல் வந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல லான்ச் பண்ணி கூட Android 12 கொடுக்குறாங்க. அது என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுலயுமே அங்கங்க கொக்கோ கோலா விஷயங்களை நிறைய தூவி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐகான்ஸ்ல நிறைய இடங்கள்ல நம்ம கொக்கோ கோலாவோட அந்த ஷேட் வந்து பார்க்க முடியுது. வால்பேப்பர் இங்க கொக்கோ கோலான்னு கொடுத்திருக்காங்க. அந்த செட்டிங்ஸ் ஐகான் வந்து அந்த சோடா பாட்டில் மூடி மாதிரியே கொக்கோ கோலா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா ரெட்டா கொடுத்திருக்காங்க. நிறைய ஐகான்ஸை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் ஓவரால் அந்த தீமை சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நார்மல் Realme மொபைல் தான். அந்த ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஐகான்ஸ் மெனுல வரக்கூடிய இந்த இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொக்கோ கோலா மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒர்க் தான் பண்ணிருக்காங்க, பெரிய அளவுல இல்ல. இது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸ் இருக்கு, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இந்த மாடல்லையாது. பட் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது கொஞ்சம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இங்க Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய மாடல்ஸ்ல இந்த ப்ராசஸரை வந்து பார்த்தாச்சு. சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். பட் இவங்க எடுத்துட்டு வந்த இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கண்டிப்பா இந்த ப்ராசஸர் வந்து வொர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் லோ கிராபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணும். சோ அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்கும். இந்த மொபைல்ல பேட்டரி அப்படின்னு பார்த்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு வரதெல்லாம் பெரும்பாலும் 45 வாட் 65 வாட் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல Realme 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 65 வாட் இவங்க தான் முத கொண்டு வந்தாங்க. பார்த்தா இப்போ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கூட 33 வாட் தான் கொடுக்குறாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மியா இருக்கு. இந்த மொபைலோட பிளேஸ்மென்ட்க்கு வந்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. அது கூடயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்டா அக்யூரேட்டா வர்க் பண்ணுது. பாட்டம்ல வந்து இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் சப்போர்ட்டும் இருக்கு. சோ டாப்ல ஒன்னு, பாட்டம்ல ஒன்னு. அது பக்கத்துலயே சார்ஜிங் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக் 3.5 mm ஜாக். அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்றதுக்கு சோடா டப்பி மாதிரியே ஒரு கொக்கோ கோலா சிம் எஜெக்டர் பின் ஏற்கனவே பார்த்தோம். இது ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு, இல்லனா 2 சிம் இந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். தேவையான அளவுக்கு 5G பேண்ட் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நார்மலான Realme 10 Pro மொபைலுக்கும் இந்த கொக்கோ கோலா எடிஷனுக்கும் அப்படி என்னதான் டிஃபரன்ஸ்? இங்க மொபைல்
பாக்ஸ் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிம் எஜெக்டர் பின் மொபைலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தீம் இந்த இடத்துல எல்லாம் கொக்கோ கோலா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுல கொக்கோ கோலான்னு போடல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஸ்டிக்கரை பிரிண்ட் எடுத்து இதுல ஒட்டிக்கலாம். உள்ள ஏதாவது தீம் வேணும் அப்படின்னா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். அதுக்காக எவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நார்மலான Realme 10 Pro மொபைல்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 6+128, 8+128. 6+128 19,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு, 8+128 20,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்கு, 8+128 21,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. அதுதான் எதுக்கு அப்படின்னா நம்மள வச்சு கொக்கோ கோலா விளம்பரம் பண்றதுக்காக. இல்ல ஏழை இப்படி பண்றியே. சரி, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் மொத்தமே 1000 எடிஷன் தான் சேல் பண்ண போறாங்களா. ஆல்ரெடி பிப்ரவரி 14ஆம் தேதி சேல் ஸ்டார்ட் ஆகி 1.5 நாளா இன்னும் சேல் நடந்துட்டு இருக்கு. இன்னுமாடா 1000 டிவைஸ் விக்கல அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. நிறைய சேல் பண்ணுவாங்க, பட் நிறைய ட்ரோல் பண்ணதால 1000 தான் சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கம்முன்னு முடிச்சு வச்சுட்டாங்க. கடைசியா அந்த கொக்கோ கோலா எடிஷன் தான் வேண்டாம், நார்மலான Realme 10 Pro அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது கூட ஓரளவு ஓகே, பட் LCD டிஸ்ப்ளே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதை விட பெட்டரா, ஆனால் Android 12 தான் இருக்கும். பட் AMOLED டிஸ்ப்ளே பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நிறைய மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு Android 13ஓட நான் வாங்கினா Realmeல தான் வாங்குவேன், இல்ல நான் ஒரு கொக்கோ கோலா விளம்பரம் மாடலா இருக்க போறேன், எனக்கு கொக்கோ கோலா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.